நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியோன் சேனல். இந்த வீடியோவில் ரிவ்யூவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் நீண்ட காலமாக பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் வர வேண்டிய படம் தங்கலான் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பே பா ரஞ்சித்தோட இயக்கம், யானவேல் ஸ்டுடியோ அவருடைய ப்ரொடக்ஷன், சியான் விக்ரமுடைய நடிப்பு, இதுதான் 3 தான் அந்த படத்தோட ஹைப் ஏறனுக்கு பெரிய காரணமே. பா ரஞ்சித் தமிழ் சினிமாவில் ஒரு அரசியல் பேசும் டைரக்டராக இருக்கார். அந்த வகையில் அவர் வரிசையில் வந்த எல்லா படமும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா அரசியல் பேசும் வசனங்களாக இருக்கும். அதுக்கு மாறாக இந்த படமும் எடுத்துக்க மாட்டார். அந்த விதத்தில் இந்த படமும் அதே ஜேனலாக பார்த்திங்கன்னா அதே ஜேனலாக கண்டிப்பாக எடுத்திருக்காரு. ரொம்ப வருஷமாக சியான் விக்ரமுடைய கடினமான உழைப்பும் நல்ல எஃபர்ட்டும் போட்டு எடுத்திருக்காரு. அந்த படம் அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். தங்கலான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, தன்னுடைய மக்களுக்கும் மக்களுடைய நலனுக்காகவும் தன்னுடைய ஜமீன்தார் முறையில் பாதிக்கப்பட்ட நிலத்தை காப்பாற்றணும், அதை மீட்டு தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிற டீமில் ஒருத்தராக தங்கலான் இருக்கார். தங்கலான் அதுக்காக மிட்டாஸ்கார் கூட சேர்ந்து அவங்களுடைய அடிமைத்தனம் போல் வாழ்ந்து வருவாங்க. அந்த வாழ்ந்து வருது தங்கத்தை தோண்டி எடுக்க மூலமாக கொஞ்சம் காசு கிடைக்கும். அதனால தனக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை வெள்ளைக்காரங்கிட்ட மீட்டெடுத்தலாம் அப்படின்றத ஒரு கதைக்களமாக வச்சு எடுத்திருக்காரு ஸ்டோரியை பேஸு. அந்த வெள்ளைக்காரன்ட்டு அந்த படத்தை நகையும் தோண்டி எடுத்ததில் மூலமாக எந்தெந்த சவால்களை அவங்க ஊர் மக்கள் சமாளித்தாங்க, அந்த நிலத்தை மீட்டெடுத்தாங்களா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. இந்த நிலையில் மாறி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றாரா இல்லையான்றது தான் மீதி கதையாக இருக்குது. இயக்குனர் பா ரஞ்சித் உலகத்தரத்துக்கு தமிழ் சினிமாவில் தங்கலான் படத்தை எடுத்து கொடுத்து போயிருக்காரு. அது அனைத்து காலகட்டத்திலும் பேசும் விதத்தில் இருக்குது. அந்த காலத்தில் அரசியல் வசனங்கள் நிலத்து சம்பந்தமான அரசியல்களை சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்ம திரைக்கதையில் அது இந்த படத்தில் எந்த வித சந்தேகமும் இல்லை. அந்த காலத்து நிலத்துக்குரிய அரசியல் வசனங்களை ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்காரு. படத்தில் ஸ்டோரி பீஸ் நல்லா இருந்தாலுமே திரைக்கதை ஸ்க்ரீன் பிளேல சற்று குழப்பமானதுனால இந்த படத்தில் அதுவே பெரிய மைனஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. நடிகர்கள் பேசுகிற வசனங்கள் சில இடத்துல பல இடத்துல புரியாமல் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு படத்தில் மைனஸ் பாயிண்டாக இருக்குது. விக்ரம், பசுபதி, மாளவிகா மோகன், டேனியல் காட்டேஜ் அவங்களுடைய நடிப்பு முழுக்க 100% கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பேக் போனாக நம்ம சியான் விக்ரமோட நடிப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய நடிப்பை கொடுத்துருக்கான்னு காட்டிலும் தங்கலானே அவர் வாழ்ந்திருக்காரு. அவருடைய காஸ்டியூம் டிசைனிங் சரி, அவருடைய கெட்டப்பும் சரி, அப்படியே கிட்டத்தட்ட சூப்பராக கொடுத்துருக்காங்க. யாருடைய நடிப்பு மைனஸ்ன்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு நடிச்சிருக்கு. இந்த படத்து மூலமாக சியான் விக்ரம் ஆஸ்கார் விருதுக்கு கூட சிபாரிசு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு உயிரை கொடுத்து படத்தில் நடிச்சிருக்காரு. கதாநாயகன விக்ரமை தாண்டியும் படத்தில் சில காட்சிகள் தொய்வடைகிறது, கொஞ்சம் மைனஸாக ஸ்லோவாக போகிறதுல செகண்ட் ஹீரோவை நம்ம ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் காட்சிகளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற வேண்டியது இல்லாமல் பின்னணி இசையும் சரி, மேலும் பாடல்கள் பக்காவாக சூப்பராக கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனிங், வடிவமைப்பும் அப்புறம் கலை, ரெண்டுமே தங்கலான் படத்தை நம்மளுக்கு வேறு உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகுது. அந்தளவுக்கு விஷுவல் ட்ரீட்டாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, படத்தில் ஃபுல்லாக விஷுவல், அந்த காஸ்டியூம் டிசைனிங் அவங்க கொடுத்துருக்க கெட்டப்பே அந்த காலத்து மாநிலங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துட்டு போயிருக்காங்க. எடிட்டிங்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சில இடத்துல காட்சிகள் கொஞ்சம் கோடுபடியாக தான் இருக்குது. படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்னு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நடிகருடைய உங்களுடைய நடிப்பும் சரி, பின்னணி இசை, பாடல்கள், காஸ்டியூம் டிசைன், கலை, செட்டு, இதெல்லாம் இதுக்காக படத்தை போய் பார்க்கலாம். சியானோடைய நடிப்பும் இந்த கேரக்டருடைய நடிப்புக்காகவும் போய் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் மைனஸ் பார்த்தீங்கன்னா குழப்பமான திரைக்கதை நல்லா எடுத்திருக்காங்க. சில இடத்துல அவர் பாவம் டேரக்டரே கொஞ்சம் குழம்பிட்டாரு. இந்த இடத்துல படம் ரொம்ப நாள் எடுத்தனாலையா இல்லை கொஞ்சம் காலத்துக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே மாற்றணுன்றதுக்காக மாற்றினாரா இல்லையான்றது தெரியல. அதனால் படத்தை கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் தங்கலான் மக்களுக்கான தங்கலானாக வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசிக் மூவியாக வந்திருக்கு. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூ சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கியோன். பை வியூவர்ஸ்.